நீங்க என்ன பார்த்துட்டு வேணும்னு திரும்பி போறீங்களா? இல்லையே, நாட் அட் ஆல். நான் இப்போ பிரஷ் பண்ண போறேன். சின்ன வயசுல இருந்தே கெட்ட பழக்கம். பிரஷ் பண்ணாம எனக்கு தூக்கம் வராது. பிரஷ் எல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம். நான் உங்ககிட்ட பேசியே ஆகணும். இது பாரு, நான் பிரஷ் பண்ணிட்டு வரேன், அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷா பேசலாம். இல்ல, நான் உங்ககிட்ட முக்கியமா பேசி ஆகணும். சொல்லு. நீங்க எதுக்கு அப்படி மறந்து போயிட்டேன் பாரு. இங்க பாருங்க, நான் கேக்க ஒண்ணும் இல்ல, வந்தது அது நேரடியா. அடிக்கடி நான் முடிய பிரஷ் பண்ணலனா அது செட் ஆகாது. அது என்னன்னா, நீங்க எதுக்காக அங்க வந்து வெயிட் a minute. நான் டியோ ஸ்ப்ரே பண்ணவே இல்ல. இப்போ டியோ எடுக்க நான் உள்ள போய் தானே ஆகணும். நான் உங்ககிட்ட முக்கியமா பேசணும்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க பிரஷ் எங்க என்ன நம்ம பேசிட்டு இருக்கீங்க? ஏன்னா நீ என்ன பேச போறேன்னு எனக்கு தெரியும். அத பத்தி பேசுறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல. ஏன் இஷ்டம் இல்ல? ஏன்னா எனக்கு மூட் இல்ல. மூடலன்னு சொன்னா என்ன அர்த்தம்? என்கிட்ட சொல்லியே ஆகணும். எதுக்கு நீங்க கீழே அப்படி சொன்னீங்க? பாட்டி நான் சொன்னது எல்லாத்தையும் நம்புற நேரத்துல எதுக்காக நீங்க தேவையில்லாம குறுக்க வந்து கெடுத்தீங்க? உங்ககிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். சம்பந்தமே இல்லாம திடீர்னு உணர்ச்சி வசப்பட்டு பாட்டி கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? எனக்கு தெரியாது. நான் ஏன் அப்படி எல்லாம் நடந்துட்டேன்னு எனக்கும் புரியல. உன்னை பத்தி நினைச்சு பார்த்தேன். நடக்கிறதெல்லாம் தப்புன்னு என் மனசுக்கு பட்டுச்சு. அதை என்னால ஏத்துக்க முடியல. இப்படி சொன்னா எப்படிங்க? உங்க மனசுக்கு சரியில்லைன்னு பட்டுச்சுன்னா நீங்க என்ன வேணா செய்வீங்களா? அது உங்களுக்கு சரியில்லைன்னு பட்டுச்சு. ஆனா இங்க ஒருத்தங்க கஷ்டப்பட்டு பிளான் பண்ணதை கெடுத்துட்டீங்களே, இது சரியா படுதா? இந்த ஐடியாவை நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு யோசிச்சு அதுக்கும் மேல கஷ்டப்பட்டு என்ன நானே சமாதானப்படுத்திக்கிட்டு எல்லாம் சரியா வரும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா கடைசி நிமிஷத்துல வந்து நீங்க மொத்த பிளானையும் கெடுத்துட்டீங்க. இங்க பாருங்க, உங்களால எனக்கு ஹெல்ப் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல. அதுக்காக என்னோட ப்ராப்ளம் அதிகப்படுத்தாதீங்க. முடிஞ்சிருச்சா இல்ல இன்னும் பாக்கி வச்சிருக்கியா? இன்னும் முடியல. நான் செம கோத்துல இருக்க, சமய திட்ட போறேன், உங்களோட சண்டை போட போறேன். சண்டை போட போறியா? வா. பேசிக்கிட்டு இருக்கும்போது எதுக்கு எந்திரிச்சு நிக்கிறீங்க? என்ன பேசணுமோ பேசு. என்ன பேச போற? அதுக்கு முன்னாடி நான் சொல்றது கேளு. இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி தான் நீ என்ன உன் ஃப்ரெண்டா ஏத்துக்கிட்ட. என் ஃப்ரெண்டு எல்லாரும் முன்னாடியும் அவமானப்பட்டு இருக்கும்போது அதை பார்த்துக்கிட்டு என்னென்ன செய்ய சொல்ற? வாயை மூடிக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? இல்ல அவங்களுக்கு ஃபேவரா நான் ஏதாவது பேசணுமா? சொல்லு. ஆனா நான் கேட்கிற இன்னொரு கேள்விக்கும் பதில் சொல்லு. அன்னைக்கு உங்க வீட்டுக்கிட்ட நடந்ததே அது ஞாபகம் இருக்குல்ல? மீடியாக்கு முன்னாடி என்ன சப்போர்ட் பண்ணி நீ பேசுனியா இல்லையா? அன்னைக்கு எதுக்காக அப்படி பேசின? சொல்லு. எனக்காக எதுக்காக மீடியாக்காரங்க கிட்ட சண்டை போட்ட? பதில் சொல்லு. என்னாச்சு? உங்ககிட்ட பதில் இல்லையா? உன்னால இதுக்கு பதில் சொல்ல முடியலன்னா உனக்கு என்ன கேள்வி கேட்கிற உரிமையும் இல்ல. என்னோட உயிரா நினைக்கிறவங்கள அடுத்தவங்க தப்பா பேசினா நான் பாத்துக்கிட்டு இருப்பேனா? இதை ஒரு ஃப்ரெண்டா செஞ்சனா இல்ல வேற காரணமான எனக்கு தெரியல. ஆனா உன்னை யாராவது தப்பா பேசினாங்கன்னா அதை என் மனசால ஏத்துக்க முடியல.